This video sponsored by BuyMo T-Shopping app. BuyMo T-Shopping application is one of the online shopping app now available on Play Stores and App Stores. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த BuyMo T-Shoppingல போய் நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது கண்டிப்பாக பொருள் வந்து தரமானதாக நியாயமானதாக கண்டிப்பாக இருக்கும். இது வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணுறதை விடவும் இது வந்து விலை குறைவாக கிடைக்கும். கண்டிப்பாக கம்பேர் பண்ணி பாருங்கள், கம்மியாக கிடைக்கும். அதே மாதிரி இதோட லிங்க் வேணும்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் போய் டச் பண்ணிங்கன்னா அந்த லிங்க்கை டச் பண்ணும்போது நீங்கள் ப்ளே ஸ்டோர் போகும். அதை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஆர்டரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். என்ன பொருள் வாங்குறதுனாலும் வாங்கலாம். ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்லை காய்கறி வாங்குறதுனாலும் வாங்கலாம், வீட்டுக்கு மளிகை பொருட்கள் வாங்குறதுனாலும் இந்த ஆப்பில் போய் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு குறைவான விலையிலையும் தரமானதாகவும் இருக்கும். இதை தான் நம்ம எல்லாருமே விரும்புவோம். அதே நம்ம விரும்புகிற மாதிரி பொருள் வேணும்னா நீங்கள் ஒரு தடவை இந்த BuyMo ஷாப்பிங் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, வாழு இல்லை வாழ விடு, சீனா அமெரிக்கா அடாவடி, இந்தியாவின் எதிர்பார்ப்பு கைகூடும் நேரம் நெருங்கியது. தலைப்பு இதுதான். இதனுடைய விளக்கம் என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சீனா அமெரிக்கா வர்த்தக போரால் இந்தியா போன்ற மூன்றாம் நாடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் பிரச்சனையை பேசி தீர்க்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டிருக்கின்றன. அதன்படி ஜெனீவாவில் இரு நாட்டின் உயர் அதிகாரிகளும் 8 மணி நேரம் பேச்சுவார்த்தையை நடத்தி இருக்கின்றனர். இதில் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்த்திருக்கிறது. சீனாவின் துணை பிரதமர் ஹேலி பெங் மற்றும் அமெரிக்காவின் நீதி செயலர் ஸ்காட் பெசன்ட், வர்த்தக பிரதிநிதி ஜெமிசன் கிரீர் ஆகியோர் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தனர். பேச்சுவார்த்தை பற்றி ட்ரம்ப் கூறுகையில், இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகள் மீண்டும் தொடர்கின்றன. அமெரிக்காவின் வணிகர்களுக்கு சீன மார்க்கெட் திறக்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறார். இன்றைய தேதியில் இரு நாடுகளும் மாற்றி மாற்றி அதிக அளவில் வரியை விதித்து கொண்டிருக்கின்றன. சீனாவுக்கு அமெரிக்கா 145% வரியை, அமெரிக்காவுக்கு சீனா 125% என இந்த வரி இருக்கிறது. வரியை இரு நாடுகளும் குறைக்க வேண்டும் என்பது பேச்சுவார்த்தையின் நோக்கம். குறிப்பாக அமெரிக்கா $295 மில்லியன் வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க விரும்புகிறது. அதாவது சீனா அமெரிக்காவில் வர்த்தகம் செய்கிறது, அந்த அளவுக்கு சீனாவில் அமெரிக்காவால் வர்த்தகம் செய்ய முடியவில்லை. இந்த வர்த்தக பற்றாக்குறையை $295 மில்லியன் அளவுக்கு இருக்கிறது. இதனை ஈடுகட்ட ட்ரம்ப் விரும்புகிறார். அமெரிக்கா தன்னை சமமாக நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இந்த வரி விவகாரம் அமெரிக்கா சீனா என்று இல்லாமல் இந்தியாவையும் பாதித்திருக்கிறது. உதாரணத்துக்கு, வரி காரணமாக உருவான வர்த்தக போர் ரூபாய் மதிப்பை பலவீனப்படுத்தியுள்ளது. அமெரிக்க டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் தொடர்ந்து சரிந்து கொண்டு வருகிறது. இந்த அந்நிய செலவாணியின் தாக்கத்தை ஏற்படுத்தும். அதேபோல் சீனாவுக்கு நாம் ஏற்றுமதி செய்து வந்த பருத்தி, மருந்து உள்ளிட்டவை தற்போது ஏற்றுமதியாகாமல் இருக்கின்றன அல்லது மிக குறைந்த அளவில் ஏற்றுமதியாகின்றன. அங்கிருந்து நமக்கு வரவேண்டிய மின்னணு பொருட்களும் குறைந்திருக்கிறது. எனவே இந்தியாவில் ஸ்மார்ட் போன், ஆட்டோமொபைல் தொழில்கள் பலத்த அடி வாங்கியிருக்கின்றன. இந்த துறையில் விலைவாசியை அதிகரித்திருக்கிறது. மறுபுறம் நமக்கு சில பாசிட்டிவ் விஷயங்களும் நடந்திருக்கின்றன. குறிப்பாக மேக் இன் இந்தியா திட்டம் வேகம் எடுத்திருக்கிறது. அதேபோல் அமெரிக்காவுடனான உறவும் பலப்பட்டிருக்கிறது. இருப்பினும் உலக பொருளாதாரமே மந்த நிலையில் இருக்கும்போது இந்தியா எவ்வளவுதான் முயன்றாலும் குறிப்பிட்ட அளவை தாண்டி வளர்ச்சியடைய முடியாது. எனவேதான் சீனா அமெரிக்கா பஞ்சாயத்து தீர்க்கப்பட வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்க்கிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய். அவங்களும் அதே மாதிரி ஆடுறோம். நீ அதை வச்சு சுற்றி வைக்கப்பாரு. சார், நம்ம வந்து அவங்க தூங்கிட்டு